மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். நம்ம நேற்று 7ஆம் வகுப்பில் இருந்த விசையமைக்கும் பாடம் பார்த்தோம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் இருக்க விசையும் அழுத்தமும் பாடமும் பார்க்கலாம். சரிங்களா? முன்னே விசையும் இயக்கமும் பார்த்தோம். விசை கூட அழுத்தம் பார்க்க போகிறோம். விசை அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? ஒரு பொருளை பார்த்தோம்னா ஒரு இடத்துலேருந்து இயக்கிறதுக்கோ அல்லது இயங்கிட்டு இருக்க பொருளை ஓய்வுநிலை கொண்டு வரதுக்கோ தேவைப்படக்கூடிய புறக்காரணி தான் விசைன்னு சொல்லி பார்த்துருப்போம். இதனால் அதனுடைய வடிவங்களை கூட மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அழுத்தம். சரிங்களா? விசையை பற்றி நமக்கு ஓரளவுக்கு முன்னாடி தெரியும். இங்கே அழுத்தம் பார்க்கலாம். அழுத்தம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்னதுன்னா ஓரளவு பரப்பின் மீது செயல்படக்கூடிய விசை. சரிங்களா? அதாவது அது அழுத்தம்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அதாவது அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்புன்னு சொல்லுவாங்க. இதனுடைய அலகு என்னென்னு பார்த்தோம்னா பாஸ்கல். சரிங்களா? பாஸ்கல் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இதை தான் பார்த்தோன்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2ன்னு எழுதியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் பாஸ்கல். அதனால தான் இதனோட இது பாஸ்கல்னு வச்சுருக்காங்க. இதனுடைய எஸ்ஐ அலகுலாம் நம்ம முன்னாடியே தெரியும். அளவியல் படத்தையே பார்த்துருப்போம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். அதாவது ஒட்டகங்கள்லாம் மணலில் எப்படி ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லி நம்ம முன்ன உயிரியல் பாடத்தில் பார்த்தோம். இதில் சும்மா தெரிஞ்சுங்க. இதை ஏன் அதனை ஈஸியாக நடக்க முடியுதுன்னா அதனுடைய கால்கள் அதனுடைய பாதங்கள் பார்த்தோன்னா இப்படி தட்டையாக இருக்கும். அதனால் அது அதிக பரப்பை கிரியேட் பண்ணுறதுனால அதனால் ஈஸியாக நடக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம். சரிங்களா? காற்றில் அழுத்தம் எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். காற்று நிரம்பியுள்ள உரைக்கு வளிமண்டலம் என்று பெயர். அதாவது நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே பார்த்தோம்னா காற்று. அதை அந்த உரைக்கு வளிமண்டலம்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா ஓரளவு பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடையை வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய வளிமண்டல விசை தான் நம்ம வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். இதை எப்படி அளக்கலாம்னா பாதரசமானி கொண்டு அளக்குறாங்க. இதனை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டாரிசெல்லி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? அதாவது ஓரளவு பரப்பின் மீது செயல்படக்கூடிய அதாவது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய விசை. சரிங்களா? ஓரளவு பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய வளிமண்டல விசை தான் நம்ம வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். இதை பாதரசமானிங்கிற கருவியால் அளக்குறோம். இதை கண்டறிந்தவர் டாரிசெல்லி. அடுத்தது பார்த்தோம்னா உயரத்தை பொறுத்து வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உயரத்தை பொறுத்து அதாவது உயரம் அதிகரிக்க வளிமண்டல அழுத்தம் என்ன பண்ணும்? குறையும். சரிங்களா? டெம்பரேச்சர் அதே மாதிரி தான். உயரம் அதிகரிக்க வெப்பநிலையும் பார்த்தோம்னா குறையும் படிச்சிருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க? அழுத்தமும் பார்த்தோம்னா உயரம் அதிகரிக்கும் போது குறையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இது பாதரசமானியை வச்சு அளப்போன்னு சொல்லியிருப்போம். அதனுடைய எந்த கோணத்தில் வச்சாலும் பார்த்தோம்னா பாதரசத்தினுடைய உயரம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அந்த பாதரசமானியில் பாதரசத்தை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இதை தான் பார்த்தோம்னா நம்ம ஒரு வளிமண்டல அழுத்தம்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது கடல் மட்டத்தில் பாதரசத்தினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம ஒரு வளிமண்டல அழுத்தம்னு சொல்லுவோம். சரிங்களா? பாதரசத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தத்தை ஒரு வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். அதை பார்த்தோன்னா 76 சென்டிமீட்டர் அல்லது அதை மில்லிமீட்டராக பார்த்தோன்னா என்ன பண்ணோம்? 10 பெருக்குவோமா? அதை தான் 760 மில்லிமீட்டர்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். அதனுடைய மதிப்பு பாருங்கள். சரிங்களா? ஒரு வளிமண்டல அழுத்தினுடைய மதிப்பு இது ரொம்ப முக்கியம். எவ்வளோனா அதோட மதிப்பு எவ்வளோனா 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுங்க. சரிங்களா? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிங்க அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் -2 ரெண்டும் ஒன்று தான். அடுத்து எஸ்ஐ அலகு முறையில் அதாவது ஏடிஎம்னா ஒன்றும் கிடையாதுங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வளிமண்டல அழுத்தம்னு சொல்லுவோம். அதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,00,000 பாஸ்கல். தோராயமாக 1,00,000 பாஸ்கல்னு சொல்லலாம். அல்லது பார்த்தோம்னா இதனுடைய எஸ்ஐ அலகு எப்படி சொல்லலாம்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல்னு சொல்லலாம். அடுத்தது திரவங்களில் இப்படி இதனுடைய விசை அழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் பார்த்தோன்னா ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ திரவங்களில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். திரவங்களில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா அதனை மேல் நோக்கி விசை ஒன்று செயல்படும். சரிங்களா? இந்த திரவத்தில் மேல் நோக்கிய விசை ஒன்று பார்த்தோன்னா ஒன்று செயல்படும். அதை நம்ம மிதப்பு விசைன்னு சொல்கிறோம் அல்லது மிதத்தல்னு சொல்கிறோம். இது வாயுக்களுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பலூனில் பார்த்தோம்னா பறக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும்.
அடுத்தது பொருளின் எடை வந்து பார்த்தோம்னா மேல்நோக்கு விசையை விட வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மூழ்கிடும். இதுவே மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து மிதக்கம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ மேல்நோக்கு விசையை பொறுத்து தான் இப்போ ஒரு பொருளானது மிதக்குமா மூழ்கமானு சொல்ல முடியும். நம்ம முன்னாடி படத்தில் பார்த்துருக்கோம், இது அடர்த்தி வச்சு சொல்லியிருப்போம். சரிங்களா? அதாவது எடை மிகுந்த அடர்த்தி மிகுந்த கட்டை வந்து என்ன பண்ணும், மிதக்கும். ஆனால் எடை குறைந்த நாணயம் மூழ்கம்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தோம்னா விசை அழுத்தத்தில் மேல்நோக்கு விசைன்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மேல்நோக்கு விசையை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் மூழ்குமா அல்லது மிதக்குமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மேல்நோக்கு விசையானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருள் வந்து மிதக்கும். இதுவே மேல்நோக்கு விசை வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில், பொருளை விட குறைவாக இருந்ததுன்னா அந்த பொருளானது மூழ்கிவிடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதாவது ஒரு புள்ளியினுடைய ஆழத்தை சார்ந்ததாக வந்து பார்த்தோம்னா அந்த திரவத்தின் மீது செயல்படும் அழுத்தமானது உள்ளன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது என்னென்னா ஆழம் அதிகரிக்க வந்து பார்த்தோம்னா அழுத்தமானது அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கிங்க. இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா வேறு அடியிலிருந்து வேறு இடத்துல 3 ஓட்டைகளை போட்டுக்குங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும், கீழே இருக்க ஓட்டைகள் இருக்குது, அதிகமான தண்ணி வரும். அதுக்கு அடுத்து மேலே அதை விட கம்மி, அதுக்கு அடுத்து அது மேலே கம்மியாக வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, ஆழம் வந்து அதிகமாக இருக்கும்போது தண்ணி வந்து பார்த்தோம்னா அதிக தூரத்தில் இருக்க போகுது. இதற்கு காரணம் என்னென்னா அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து அதை விட கொஞ்சம் மேலே போகிறோம், அங்கே வந்து அதை விட அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதை விட முன்னாடியே தண்ணி விழுது. அடுத்து உச்சியில் போகும்போது பார்த்தோம்னா அது கீழே தண்ணி விழுது. சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்ன சொல்லலாம், ஆழம் அதிகரிக்க அழுத்தமானது அதிகரிக்குன்னு சொல்லலாம். அதே வந்து பார்த்தோம்னா இங்கே இன்னொரு இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதுவே வந்து ஒரே இடத்துல. சரிங்களா? அது ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரே பிளேஸ் மீன்ஸ் அதை ஒரே நேராக, சரிங்களா, சுற்றிலும் ஒரே நேராக வந்து பார்த்தோன்னா 3 ஓட்டைகளை போகிறோம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தோம்னா ஓட்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா 3 இடத்துல இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியான தண்ணி தூரத்தில் விழுவுது. சரிங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தோம்னா அதனுடைய அழுத்தம் வந்து சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, இங்கே உங்களுக்கு தெரியுமாவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அணைக்கட்டுகளினுடைய அடிப்புறத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும், மேலே குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அழுத்தம் அதிகமாகி அணை உடைந்துடக்கூடாமல் இருக்கிறதுக்காக அங்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப வலிமையானதாக கட்டியிருக்காங்க. சரிங்களா? ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடலிற்குள் செல்லும் பொழுது சிறப்புடைகளை அணிந்து செல்வதன் இதுக்கு காரணம் என்னது, அழுத்தம் தான். ஏன்னா அழுத்தத்தின் காரணமாக வந்து பார்த்தோம்னா ஏதாவது டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா நீச்சல் உடைகள்லாம் வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பாக அணிச்சிட்டு போவாங்க. அடுத்து வந்து இன்னொரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு பந்தில் உள்ள மாதிரி தண்ணி நிரப்பிக்கிறோம். தண்ணி நிரப்பிட்டு வந்து பார்த்தோம்னா அதன் வழியாக வந்து பார்த்தோம்னா சுற்றிலும் ஓட்ட போகிறோம்னு வச்சுக்கிங்க. இப்போ அழுத்தி பிடிக்கும் போது அந்த பந்தை வந்து அழுத்தும் போது வந்து பார்த்தோம்னா அதனுடைய எல்லா திசைகளையும் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரியான நீர் வெளிப்படும். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா திரவத்தினுடைய அழுத்தம் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளும் சமமாக பரவுவதே இதற்கு காரணம். சரிங்களா? இதை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பாஸ்கல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. அதாவது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மூடிய பரப்பில் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புள்ளியில் அளிக்கப்படும் அழுத்தம் வந்து அத்திரவத்தினுடைய அனைத்து புள்ளிகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாஸ்கல் விதி சொல்லுது. அடுத்து பாஸ்கல் விதியோட பயன்பாடுகள். பாஸ்கல் விதி எங்கெங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். அதாவது வாகனங்களை பழுது பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த வாகனங்களை உயர்த்துறதுக்கு நம்ம ஜாக்கிலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹைட்ராலிக் ஜாக்கியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பாஸ்கல் விதியானது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்பீட் பிரேக். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து வண்டியில் வந்து பிரேக் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த பிரேக் வந்து பார்த்தோம்னா அது எந்த விதியின் கீழே அடிப்படை செயல்படுதுன்னா பாஸ்கல் விதியின் கீழே செயல்படுது. அடுத்து வந்து பஞ்சு அல்லது ஆடைகள் வந்து பார்த்தோம்னா மிக குறைவான இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு வந்து பார்த்தோம்னா இந்த பாஸ்கல் விதி உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன யூஸ் பண்ணிங்கன்னா நீரியல் அழுத்தி. சரிங்களா? அதாவது தமிழில் வந்து பார்த்தோம்னா நீரியல் அழுத்தின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீரியல் உயர்த்திங்கிறது என்னது,
ஹைட்ராலிக் ஜாக்கு, இது நம்ம முன்னே பார்த்தோம். அழுத்திக்கும் உயர்த்திக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்குங்க. அடுத்த விசைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஃபோர்ஸ் பை லென்த்துன்னு சொல்லுவாங்க, அதாவது விசை பை நீளம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா என் ஆன்சர் என்னது, பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் வந்து பார்த்தோம்னா அது கோள வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு. சரிங்களா, பரப்பு இழுவிசைங்கிறது திரவங்களோட ஒரு பண்பு. அதாவது வந்து பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓரலகு நீளத்திற்கு அது புறப்பரப்பில், சரிங்களா, புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான். இதனுடைய அலகு என்னென்னு விசை அலகு என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ். இது மட்டும் தெரிஞ்சுங்க போதும். பரப்பு இழுவிசை அதனுடைய அலகு ஏது, அது மட்டும் தெரிஞ்சுங்க போதுமானது. அடுத்தது பாகியல் விசை அல்லது பாகுநிலைன்னு சொல்லி அடுத்த டாபிக் பார்க்கலாம். பாகியல் விசை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ தரையில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தண்ணியும் எண்ணெயும் ஊற்றுறீங்க, சரிங்களா, எது வேகமாக போவோம், தண்ணி வந்து பார்த்தோம்னா வேகமாக போயிடும், இந்த எண்ணெய் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக போகும், சரிங்களா. இந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பாகுநிலைன்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு திரவமானது பாய்வதற்கு எதிரான விசை, சரிங்களா, அது வந்து பார்த்தோம்னா நம்ம பாகுநிலைன்னு சொல்கிறோம். அங்கே தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை, சரிங்களா. அதனோட அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், அது வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகிறத தடுக்கும், அதாவது ஒரே இடத்துல நிலையாக நிற்க பார்க்கும். அப்படி நிற்கிறது அந்த ஒரு பண்பு தான் வந்து நம்ம பாகியல் விசைன்னு சொல்கிறோம், சரிங்களா. இதனுடைய அலகு என்னென்னு பார்த்தோம்னா சிஜிஎஸ் அலகில் இதை வந்து பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பாய்ஸ் ஞாபகம் வச்சுங்க, சிஜிஎஸ் அலகில் பாய்ஸ், சரிங்களா. அடுத்து எஸ்ஐ அலகில் வந்து பார்த்தோம்னா கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், சரிங்களா. இது எஸ்ஐ அலகு முறையில் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், அல்லது இதை வந்து பார்த்தோன்னா நியூட்டனுக்கு மாற்றினோம்னா நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2ன்னு சொல்லியும் எழுதலாம். இது என்னது பாகுநிலைக்கு, சரிங்களா, ஆங்கிலத்தில் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா உராய்வு. உராய்வுங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சதாங்க. என்னது, ரெண்டு பொருள் வந்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்றை வந்து மோதிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஏற்படக்கூடியது தான் உராய்வு, சரிங்களா. ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் அல்லது ஒன்றோட இயக்கத்தை ஒன்று தடுக்கும். இதை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம உராய்வு விசைன்னு சொல்லுவோம். உராய்வு விசை வந்து பார்த்தோன்னா எல்லா பொருள்கள்லையும் இருக்கும், சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்மளால் கூட தரையில் நடக்க முடியுது. நமக்கும் தரைக்கும் உள்ள உராய்வு விசை தான் என்னது நம்மளோட மூமெண்ட்டுக்கு காரணம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உராய்வு விசை எப்போதுமே அதனுடைய இயக்கத்திற்கு எதிர் திசையில் தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தரையில் முன்னோக்கி நடந்தோம்னா என்னது அந்த உராய்வு விசையானது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், சரிங்களா. அதனால தான் நம்மளால் முன்னோக்கி நடக்க முடியுது. என்ன உராய்வு பற்றின 3 விஷயம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். இது உராய்வு வந்து இயக்கத்தை எதிர்க்கும், சரிங்களா. உராய்வு வந்து பார்த்தோம்னா தேய்மானத்திற்கு காரணமாக அமைகிறது. உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது. இது ரெண்டும் தெரியும், நம்ம எல்லாமே தெரியும், சரிங்களா. உராய்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரெண்டு பொருள் வரும்போது நமக்கு என்ன தெரியும், என்ன ஆகும், அந்த இடத்துல வெப்பத்தை ஏற்படுத்தும். இதை மிஷின்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தேய்மானம் வந்து அடைஞ்சிட்டு வரும், சரிங்களா. இது வந்து எதிர் திசைன்னு பார்த்தோம். இதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உராய்வினுடைய வகைகள் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நிலை உராய்வு, இன்னொன்று இயக்க உராய்வு, சரிங்களா. ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள்களில் ஏற்படக்கூடிய உராய்வு வந்து பார்த்தோம்னா நிலை உராய்வுன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வந்து பூமியில் இருக்க பொருள் எல்லாமே என்னது ஓய்வு நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயக்க உராய்வு. இதை வந்து மேலும் 2ஆக பிரிப்பாங்க. என்னென்னா நழுவு உராய்வு, உருளும் உராய்வுன்னு 2ஆக பிரிப்பாங்க, சரிங்களா. நழுவு உராய்வுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பொருளின் மீது வந்து பார்த்தோன்னா இன்னொரு பொருளானது மூவ் ஆகிட்டு போகிறது வந்து நழுவு உராய்வுன்னு சொல்லுவோம். உருளும் உராய்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதை உருண்டுட்டு போகிறது, சரிங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ பைக்கில் இருக்க சக்கரத்தில் எடுத்துங்களா, அது என்ன பண்ணுது, தரையின் மீது வந்து பார்த்தோன்னா உருண்டுட்டு போகுமா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா உருளும் உராய்வுன்னு சொல்லலாம். உருளும் உராய்வு வந்து பார்த்தோம்னா நழுவு உராய்வோட வந்து குறைவாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஏன் உருளும் உராய்வு நழுவு முறை விட ரொம்ப குறைவு. ஏன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் போர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அங்கே வந்து பரப்பு அதிகம். உருளும் உராய்வில் வந்து
பரப்பு வந்து குறைவாக தான் பிடிக்கும். இதுவே நழுவும் உராய்வுக்கு பரப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து அங்கே உராய்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உராய்வை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன காரணின்னு பாருங்கள். பரப்பின் தன்மை. உதாரணத்துக்கு பரப்பு அதிகமாக இருந்தால் அங்கே என்ன அதிகமாக இருக்கும், உராய்வும் அதிகமாக இருக்கும். பரப்பு குறைவாக இருந்தால் உராய்வும் குறைவாக இருக்கும். அடுத்த பொருளின் எடை. அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம சைக்கிளில் வந்து வெயிட் வச்சுட்டு போகும்போது அதனுடைய உராய்வு வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம், ஏன்னா வண்டியினுடைய வந்து எடை அதிகரிச்சிடும். அப்போது எடை வந்து பார்த்தோம்னா உராய்விற்கு நேர்த்தகவல் இருக்கிறதுனால நம்மளால் சைக்கிளை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மிதிக்க முடியாது. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. எடை அதிகரிக்கும் போது இங்கே வந்து உராய்வும் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தான் தொடுபரப்பு அதிகம் இருக்கும்போது என்னது, தொடுபரப்பு அதிகரிக்கும் போதும் உராய்வு வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ரோடு ரோலர் கொடுத்துருப்பாங்க, ரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது சாலை உருளின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதை வந்து இந்த இதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, பரப்பு அதிகமாக பிடிச்சதுன்னா அங்கே வந்து உராய்வு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். சரி, உராய்வினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு காரணமே என்னது, உராய்வு தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம தரைக்கு இடையிலான உராய்வு விசை நாம் கீழே விழாமல் நடக்க உதவுகிறது. இதை நம்ம சொன்னோம்ல, நம்ம நடக்கிறதுக்கு காரணமே என்னது, உராய்வு விசை தான். அடுத்தது உராய்வின் காரணமாகவே பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது. சரிங்களா, பேப்பருக்கும் பேனாவுக்கும் உள்ள உராய்வின் காரணமாக தான் நம்மளால் எழுதவே முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சக்கரத்திற்கு சாலைக்கும் இடையில உள்ள உராய்வின் காரணமாக தான் வாகனம் வந்து நகர முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பிரேக் அடித்தோம்னா என்னது, வாகனம் வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடுமா. ஸோ அதுக்கும் என்ன தான் காரணம், நமக்கு உராய்வு தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தீக்குச்சியை பற்ற வைப்பது, துணியை தைப்பது, முடிச்சுக்களை போடுறது, சுவற்றில் வந்து ஆணி அடிக்கிறது, இது எல்லாமே இதற்கு எடுத்துக்காட்டுனா உராய்விற்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் தான். அடுத்தது உராய்வின் மீதான நன்மைகள் மட்டும் இல்லை, தீமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன தீமைகள்னு பார்ப்போம். முதல் தீமை என்னது, அது வந்து பார்த்தோன்னா பொருள்கள் மீது உரசி தேய்க்கிறதுனால தேய்மானம் சீக்கிரமாக அடைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை வந்து அதிகமாக இதுக்காக இயக்கிறதுனால அதனால அதிக ஆற்றல் இழப்பும் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெப்பத்தை உருவாக்காதனால என்னது, மிஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதனுடைய தீமைகள். அடுத்து உராய்வை எப்படி குறைக்கலான்னு பார்த்தோம்னா தொடுபரப்பு என்ன பண்ணணும், அதிகரிப்பதன் மூலம் உராய்வை அதிகரிக்கலாம். அப்போ உராய்வை குறைக்கிறதுக்கு தொடுபரப்பு என்ன பண்ணணும், குறைக்கணும். சரிங்களா. அடுத்தது உயவு பொருட்களை பயன்படுத்துதல். உயவு பொருட்களை பயன்படுத்தினாலும் என்ன யூஸ் ஆகும் நமக்கு, உயவு பொருளாக முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது கிரீஸு, தேங்காய் எண்ணெய், கிராஃபைட்டு, விளக்கெண்ணெய் இதெல்லாம் மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உயவு பொருள்னு சொல்லுவோம். அதாவது லூப்ரிகன்ட்ஸ்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா, இதை தான் வந்து உயவு பொருள்னு தமிழில் சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இரண்டு பொருட்களுக்கு இடையான உராய்வை வந்து பார்த்தோன்னா குறைக்கிறதுக்காக. உராய்வை குறைச்சோம்னா நமக்கு என்ன, அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் கால தாமதமாகும். சரிங்களா, அதுக்காக தான் வந்து நம்ம உயவு பொருளாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பந்து தாங்கிகள். இது வந்து பார்த்தோம்னா சக்கரங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன படித்தோம், நழுவும் உராய்வு, உருளும் உராய்வுன்னு சொல்லி ரெண்டு படித்தோமா. அதில் வந்து பார்த்தோம்னா உருளும் உராய்வில் நமக்கு உராய்வு விசை கம்மியாக இருக்கும், நழுவும் உராய்வில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதனால் இங்கே நழுவு உராய்வை வந்து நம்ம உருளும் உராய்வாக மாற்றிக்கிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னது, பந்து தாங்கிகள். சரிங்களா, பந்து தாங்கிகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நழுவும் உராய்வினை உருளும் உராய்வாக மாற்றுறதுக்காக தான் நமக்கு பந்து தாங்கிகள் பயன்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா காரியம், அதாவது லெட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பிபின்னு நம்ம எழுதுவோம். அது அந்த மாதிரியான மெட்டீரியலில் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான விஷயம் மிகவும் படம் முடிஞ்சுது. சரிங்களா, இதில் ஓவராலாக சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப சிறிய படம். சரிங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ.